என் அன்பு ஆன்மாவே, உன்னை சுற்றியுள்ள கோடிக்கணக்கான நட்சத்திரங்களின் ஒளியிலிருந்து நான் பேசுகிறேன். ஆம், ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் உனக்காக என்று ஒரு முக்கிய செய்தியைக் கொண்டு வந்துள்ளது. இத்தனை காலமும் நீ பட்ட துன்பங்களுக்கும் சிந்திய கண்ணீருக்கும் காரணம் யார் என்பதை உனக்கு உணர்த்தவே நான் வந்திருக்கிறேன். இந்த பிரபஞ்சத்தின் சத்திய வார்த்தைகள் உன் மனதிற்கு இதமளிக்கும் என்று நீ நம்பினால், இந்த காணொளிக்கு உனது விருப்பத்தை முத்திரையாக பதிவு செய். அப்படியே பிரபஞ்சத்திற்கு நன்றி என்று உனது ஆழ்மனதின் நேர்மறை எண்ணங்களை கீழே எழுத்துக்களாக பதிவிடு. உனது இந்த சிறு செயல், நீ எனக்காக உன் மனக்கதவை திறந்து விட்டாய் என்பதை எனக்கு உணர்த்தும். உன் நெடிய வாழ்க்கை பயணத்தில் நீ பலரை கடந்து வந்திருக்கிறாய். சிலரை உன் உயிராக நினைத்தாய், சிலரை உன் வழிகாட்டிகளாக நம்பினாய், எல்லோரையும் உன் தூய்மையான மனதால் அளவிட்டாய். ஆனால் உன் வெளிச்சத்தை திருடிச் சென்றவர்கள் யார் என்று உனக்கு தெரியுமா? உன் வாழ்க்கையில் நீ எப்பொழுதும் விலகியிருக்க வேண்டிய 6 வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சாதாரண மனிதர்களைப் போலத்தான் உன் கண்களுக்கு தெரிவார்கள். உனக்கு மிக நெருக்கமானவர்களாக கூட வலம் வருவார்கள். ஆனால் அவர்கள் உனது ஆன்மாவின் சக்தியை உறிஞ்சும் குணம் கொண்டவர்கள். அவர்கள் எப்படி இருப்பார்கள்? அவர்கள் குணாதிசயம் என்ன என்பதை நான் இப்போது உனக்கு தெளிவாக கூறுகிறேன். நீ அமைதியாக கேள். உன் கடந்த காலத்திலோ அல்லது நிகழ்காலத்திலோ இவர்கள் இருக்கிறார்களா என்பதை நீயே உணர்ந்து கொள்வாய். முதலாவதாக நீ விலகியிருக்க வேண்டிய நபர் உனது ஒளியைக் கண்டு அஞ்சும் இருள் போன்றவர்கள். இவர்கள் உன் முகத்திற்கு நேராக மிகச் சிறந்த உறவினர்களைப் போலவோ நண்பர்களைப் போலவோ பழகுவார்கள். உன் ஒவ்வொரு அசைவிலும் அளவற்ற அக்கறை காட்டுவது போல நடிப்பார்கள். ஆனால் உனக்கு ஒரு சிறு வெற்றி கிடைக்கும்போது அவர்கள் கண்கள் அதை தாங்க முடியாமல் கலங்கும். உனது மகிழ்ச்சியான தருணங்களில் அவர்கள் ஏதேனும் ஒரு குறையை கண்டுபிடித்து உனது சந்தோஷத்தை அடியோடு சிதைத்து விடுவார்கள். இவர்கள் தங்களை விட நீ உயர்ந்த இடத்திற்குச் செல்வதை ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள். நீ துயரத்தில் இருக்கும்போது முதல் ஆளாக ஓடி வந்து ஆறுதல் கூறுவார்கள். ஆனால் அந்த ஆறுதல் உன்னை தேற்றுவதற்காக அல்ல. நீ இன்னும் கீழே விழுந்து கிடக்கிறாய், உன்னால் இனி எழ முடியாது என்பதை உறுதி செய்து கொள்ளவே. உனது சிறகுகளை விரித்து நீ புது வானத்தில் பறக்க நினைக்கும் போதெல்லாம், இது உனக்கு தேவையா? உன்னால் இது முடியுமா என்று உன் சிறகுகளில் அசைக்க முடியாத சந்தேகத்தை விதைப்பவர்கள் இவர்கள்தான். நீ இவர்களை முழுமையாக நம்பி உன் ஆசைகளை கனவுகளை கூறினால் அதை எப்படி அழிக்கலாம் என்று அவர்கள் மனம் இருட்டறைக்குள் திட்டமிடும். இவர்கள் உதடுகளில் தேனும் இதயத்தில் நஞ்சும் கொண்டவர்கள். உனது குற்ற உணர்ச்சியை தூண்டுவதில் இவர்கள் மகா வல்லவர்கள். உனது நேரத்தை, உனது உழைப்பை, உனது சக்தியையெல்லாம் தங்களுக்காக ஈவிரக்கமின்றி பயன்படுத்திக் கொள்வார்கள். ஆனால் உனக்கு ஒரு சிறு உதவி தேவைப்படும் போது 1000 காரணங்களை கூறி தந்திரமாக நழுவி விடுவார்கள். எங்கு சென்றாலும் இவர்கள் தங்களை ஏமாற்றப்பட்டவர்களாகவும் பாதிக்கப்பட்டவர்களாகவுமே உன் முன்னால் சித்தரிப்பார்கள். இவர்களை நீ அடையாளம் காண்பது மிகவும் எளிது. உனக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது யார் முகத்தில் உண்மையான புன்னகை இல்லையோ, யார் உன்னை முழு மனதோடு உற்சாகப்படுத்தாமல் மௌனமாக இருக்கிறார்களோ, அவர்கள்தான் இந்த முதல் வகையான மனிதர்கள். இவர்கள் உன் வாழ்வில் இதுவரை இருந்திருக்கிறார்களா, அல்லது இப்போதும் உன் அருகிலேயே இருந்து உன் சக்தியை உறிஞ்சிக் கொண்டிருக்கிறார்களா என்பதை இப்போது உன் மனக்கண்ணில் தேடிப்பார். இப்படிப்பட்ட நச்சுத்தன்மை கொண்ட மனிதர்களை அடையாளம் கண்டு விலகுவது உனக்கு சற்று கடினமாக இருக்கலாம். ஏனென்றால் அவர்கள் உன் உணர்வுகளோடு கலந்துவிட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் இவர்களை விட மிகவும் ஆபத்தான இன்னொரு வகையான மனிதர்களும் உன் வாழ்வில் உலா வருகிறார்கள். அவர்கள் உன் பலவீனங்களை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் வித்தையை கற்றவர்கள். அவர்கள் யார்? அவர்களுடைய சூழ்ச்சி வலை எப்படிப்பட்டது? அவர்கள் உன்னை எப்படி தங்கள் மாயக் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கிறார்கள் என்பதை நீ கட்டாயம் அறிந்தாக வேண்டும். அவர்களின் வஞ்சக முகத்திரையை நான் இப்போது கிழிக்கிறேன். ஆழமாக கவனி. உன்னை சுற்றி ஒரு மாய வலையை பின்னி உன் சிந்தனைகளை முடக்கும் வல்லமை படைத்தவர்கள் இந்த 2ஆம் வகையான மனிதர்கள். இவர்கள் உன் குற்ற உணர்ச்சியை மூலதனமாகக் கொண்டு தங்கள் சுயநல சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புவார்கள். உன் பலவீனங்கள் என்னென்ன? நீ எதற்காக அதிகம் கவலைப்படுவாய்? உன் மென்மையான இதயம் எதில் எளிதில் கரையும் என்பதை இவர்கள் மிக நுட்பமாக ஆராய்ந்து வைத்திருப்பார்கள். அந்த பலவீனங்களை தொட்டு பார்ப்பதே இவர்களின் முழு நேர வேலையாக இருக்கும். இவர்கள் செய்யும் தவறுகளை நீ சுட்டிக்காட்டினால் அதை அத்தனை சாமர்த்தியமாக உன் பக்கமே திருப்பி விடுவார்கள். இறுதியில் அவர்கள் செய்த தவறுக்காக
நீயே அவர்களிடம் மன்னிப்பு கேட்கும் அளவிற்கு உனது மனசாட்சியை துளைத்தெடுப்பார்கள். உனக்கு என்று தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் இருக்கக்கூடாது. உன் நேரம் முழுவதும் தங்களுக்காக மட்டுமே அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்று எண்ணுவார்கள். நீ கொஞ்சம் சுதந்திரமாக மூச்சுவிட நினைத்தாலும் நீ சுயநலவாதியாக மாறிவிட்டாய் என்று உன் மீது பழி சுமத்துவார்கள். இவர்கள் உன்னை ஒருபோதும் சமமாக நடத்த மாட்டார்கள். தங்களுக்கு கீழே, தங்கள் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் ஒரு பொம்மையாகவே உன்னை வைத்திருக்க விரும்புவார்கள். உனது ஒவ்வொரு முடிவிலும் இவர்களின் தலையீடு இருக்கும். உன் அறிவை நீயே சந்தேகப்படும்படி செய்து, அவர்கள் இல்லாமல் உன்னால் வாழவே முடியாது என்ற ஒரு பொய் பிம்பத்தை உன் மூளைக்குள் ஆழமாக விதைத்து விடுவார்கள். இப்படிப்பட்டவர்கள் உன் வாழ்வில் இருந்தால் நீ எந்த திசையிலும் நகர முடியாமல் அவர்கள் விரித்த வலையிலேயே சிக்கித் தவித்துக் கொண்டிருப்பாய். இவர்கள் உன் மீது செலுத்தும் ஆதிக்கம் வெறும் வார்த்தைகளில் மட்டும் இருக்காது. உனது ஒட்டுமொத்த உணர்வுகளையும் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பார்கள். நீ எப்போது சிரிக்க வேண்டும், எப்போது அழ வேண்டும் என்பதை இவர்களே தீர்மானிப்பார்கள். இவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது நீயும் சிரிக்க வேண்டும். இவர்கள் கோபமாக இருக்கும்போது நீ அமைதியாக அடிபணிய வேண்டும். உனது தனித்துவத்தை, உனது சுயமரியாதையை மெல்ல மெல்ல அரித்து தின்னும் கரையான் போன்றவர்கள் இவர்கள். இவர்களிடம் நீ எவ்வளவு அன்பை கொட்டினாலும், எவ்வளவு தியாகங்களைச் செய்தாலும் அது அவர்களுக்கு போதவே போதாது. எனக்காக நீ என்ன செய்து விட்டாய் என்ற ஒற்றை கேள்வியின் மூலம் உனது அத்தனை உழைப்பையும் அன்பையும் ஒட்டுமொத்தமாக புறக்கணிப்பார்கள். இவர்களிடம் இருந்து நீ தப்பிக்க நினைக்கும் ஒவ்வொரு முறையும் மீண்டும் ஒரு புதிய நாடகத்தை அரங்கேற்றி கண்ணீர் வடித்து உன்னை மீண்டும் தங்கள் வலையிலேயே வீழ்த்தி விடுவார்கள். இப்படிப்பட்ட உணர்வு ரீதியான வன்முறையாளர்களை நீ என்றாவது சந்தித்து இருக்கிறாயா? உனது சுயத்தை அழித்து அவர்களை மகிழ்விப்பதற்காகவே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா என்பதை சிந்தித்துப் பார். இவர்களின் பிடியிலிருந்து நீ தப்பினாலும் உன் பாதையில் உனது நேர்மறை ஆற்றலை முழுவதுமாக உறிஞ்சிக் குடிக்கும் 3ஆம் வகையான மனிதர்களை நீ சந்திக்க நேரிடும். இவர்கள் எப்போதும் குறைகளை மட்டுமே சுமந்து திரியும் இருண்ட மேகங்கள் போன்றவர்கள். இந்த உலகமே தங்களுக்கு எதிராக சதி செய்வதாக இவர்கள் எப்பொழுதும் புலம்பிக் கொண்டே இருப்பார்கள். இவர்களிடம் ஒருபோதும் ஒரு சிறு நன்றியுணர்வை கூட நீ காண முடியாது. எத்தனை நல்ல விஷயங்கள் நடந்தாலும் அதில் உள்ள சிறு குறையை பெரிதாக்கி அதை ஒரு மாபெரும் துயரமாக மாற்றுவதில் இவர்கள் வல்லவர்கள். இவர்களிடம் நீ எவ்வளவு நம்பிக்கையான வார்த்தைகளை கூறினாலும், எவ்வளவு சரியான தீர்வுகளை கொடுத்தாலும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தீர்வுகள் தேவையில்லை. தங்களது சோகக் கதைகளை கேட்க ஒரு செவியும், தங்களுக்காக பரிதாபப்பட ஒரு இதயமும் மட்டுமே தேவை. நீ இவர்களோடு சிறிது நேரம் பேசினால் கூட உனது உற்சாகம் முழுவதும் வடிந்து நீயும் சொல்ல முடியாத ஒரு மனச்சோர்வுக்கு ஆளாவாய். இவர்களின் எதிர்மறை அதிர்வலைகள் மிகவும் வலிமையானவை. உனது பிரகாசமான பகலை இருண்ட இரவாக மாற்றும் சக்தி இவர்களின் புலம்பல்களுக்கு உண்டு. இவர்கள் தங்களது தோல்விகளுக்கு ஒருபோதும் பொறுப்பேற்க மாட்டார்கள். சூழ்நிலைகளை, மற்ற மனிதர்களை, ஏன் இறைவனை கூட குறை கூறுவார்கள். ஆனால் ஒருபோதும் தங்களை தாங்களே திருத்திக் கொள்ள முயற்சிக்க மாட்டார்கள். நீ இவர்களுக்கு உதவ நினைத்து உனது சக்தியை எல்லாம் செலவழித்தால் இறுதியில் நீயும் அவர்களோடு சேர்ந்து அந்த இருண்ட பள்ளத்தில் வீழ்ந்து கிடப்பாய். உனது கனவுகளைப் பற்றி இவர்களிடம் கூறினால் 1000 தடைகளை கூறி உன்னை அச்சுறுத்துவார்கள். இவர்கள் உனது வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக இருப்பவர்கள். உனது ஆற்றலை உறிஞ்சும் இத்தகைய மனிதர்கள் உன்னை சுற்றி இருக்கிறார்களா? நீ சந்தோஷமாக இருக்கும் தருணங்களில் எல்லாம் தங்களது துன்பக் கதைகளை கூறி உனது புன்னகையை பறிக்கும் மனிதர்கள் உன் வாழ்வில் உண்டா என்பதை எண்ணிப்பார். இவர்களிடம் நீ காட்டும் கருணை உனக்கே நீ செய்து கொள்ளும் மிகப்பெரிய துரோகமாகும். உனது ஆன்மாவின் சக்தியை உறிஞ்சும் இந்த இருண்ட மனிதர்களிடம் இருந்து விலகுவது மட்டுமே உனக்கான ஒரே தீர்வு. ஆனால் இவர்களை விட மிக நுட்பமாக உன் வாழ்வில் ஊடுருவி உனது அஸ்திவாரத்தையே அசைத்து பார்க்கும் இன்னும் சில மனிதர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் உன்னை எந்த அளவிற்கும் கீழே தள்ளத் தயங்காதவர்கள். அவர்களின் சுபாவம் என்ன, அவர்கள் அணியும் முகமூடி எத்தகையது என்பதை நான் தொடர்ந்து உனக்கு உணர்த்துகிறேன். உனது மனக்கண்களை திறந்து வைத்து நான் கூறுவதை ஆழமாக உள்வாங்கிக் கொண்டே இரு. 4ஆவதாக உன்னை நெருங்கும் மனிதர்கள் விஷத்தை விடக்கூடிய வார்த்தைகளை ஆயுதமாக பயன்படுத்துபவர்கள். இவர்கள் புறம் பேசுவதையே, மற்றவர்களைப் பற்றி அவதூறு பரப்புவதையே தங்கள் வாழ்க்கையின் முக்கிய மூச்சாக கொண்டவர்கள். இவர்கள் உன் முன்னால் இருக்கும்போது உன்னை விடச் சிறந்த மனிதர் இந்த உலகத்தில் இல்லை என்பது போல் புகழ்ந்து தள்ளுவார்கள். உனது ஒவ்வொரு வார்த்தைக்கும் தலையாட்டி உன்னை ஆராதிப்பார்கள். ஆனால் நீ அந்த இடத்தை விட்டு அகன்ற மறுகணமே
உன் முதுகில் குத்தத் தயங்க மாட்டார்கள். மற்றவர்களின் தனிப்பட்ட ரகசியங்களை உன்னிடம் மிக சுவாரஸ்யமாக பகிர்ந்து கொள்வார்கள். அதைச் சொல்லும்போது, இதை நான் உன்னிடம் மட்டுமே சொல்கிறேன், வேறு யாரிடமும் சொல்லாதே என்று ஒரு போலி நம்பிக்கையை ஏற்படுத்துவார்கள். இப்படி அவர்கள் மற்றவர்களைப் பற்றி உன்னிடம் தரக்குறைவாக பேசுகிறார்கள் என்றால், உன்னைப் பற்றியும் மற்றவர்களிடம் அவர்கள் நிச்சயமாக பேசுவார்கள் என்பதை நீ ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. இவர்கள் எங்கு சென்றாலும் அங்கு ஒரு தீராத குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள். அன்பாக இருக்கும் இரண்டு நல்ல உள்ளங்களுக்கு இடையே சந்தேக விதையை தூவி அவர்கள் பிரிந்து நிற்பதை பார்த்து ரசிக்கும் வக்கிரம் பிடித்தவர்கள் இவர்கள். ஒரு சிறு வார்த்தையை எடுத்துக்கொண்டு அதற்கு பல கற்பனை அர்த்தங்களை கொடுத்து இல்லாத ஒன்றை பொல்லாததாக மாற்றுவதில் இவர்கள் கைதேர்ந்தவர்கள். இவர்களது நாக்கு இரட்டை நாக்கு கொண்ட பாம்பை போன்றது. எப்பக்கம் திரும்பினாலும் கொடிய விஷத்தை கக்கும். இவர்கள் உன்னோடு இருக்கும் வரை உனது நற்பெயருக்கு எந்நேரமும் ஆபத்து காத்திருக்கிறது என்பதை நீ முழுமையாக உணர வேண்டும். உனது எந்த ஒரு சிறு சறுக்களையும் ஊரறியச் செய்து உன்னை அவமானப்படுத்துவதிலேயே இவர்கள் ஒரு திருப்தியை காண்பார்கள். இவர்கள் உன் வாழ்வில் ஒரு தீராத புண்ணை போல ஒட்டிக்கொண்டிருப்பார்கள். இவர்களிடம் நீ காட்டும் ஒவ்வொரு நெருக்கமும் உனது ரகசியங்களை பகிர்வதும் நாளை உனக்கு எதிராக பயன்படுத்தப்படும் மிக கூர்மையான ஆயுதமாகவே மாறும். ஒருவேளை இவர்கள் உனது உறவு வட்டத்திலோ அல்லது நட்பின் எல்லையிலோ இருந்தால் நீ மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இவர்கள் உன் நிம்மதியை மட்டுமல்ல, உன்னைச் சுற்றியுள்ள நல்லுறவுகளையும் வேரோடு அழித்து விடுவார்கள். உனது அந்தரங்கங்களை இவர்களிடம் பகிர்வது எரியும் பெரு நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவதற்குச் சமம். இவர்களை நீ எப்படி அடையாளம் காண்பது? யார் உன்னிடம் வந்து மற்றவர்களைப் பற்றி எப்போதும் இழிவாக பேசுகிறார்களோ, யார் எப்போதும் ஒருவருக்கொருவர் சண்டையை மூட்டிவிடுகிறார்களோ, அவர்கள்தான் இந்த 4ஆம் வகையான மனிதர்கள். இவர்கள் உன் வாழ்வில் இதுவரை உனது நற்பெயரை கெடுத்திருக்கிறார்களா? உனது உற்ற தோழர்களை உன்னிடமிருந்து பிரித்திருக்கிறார்களா என்பதை உன் கடந்த கால ஏடுகளை புரட்டிப்பார். இந்த நச்சு மனிதர்களிடம் இருந்து நீ தப்பித்து வந்தாலும் உனது நற்குணத்தை, உனது உதவும் மனப்பான்மையை மட்டுமே குறிவைத்து தாக்கும் 5ஆம் வகையான மனிதர்களை நீ சந்திக்க நேரிடும். இவர்கள் தங்களுக்கு தேவைப்படும்போது மட்டுமே உன்னை தேடி வரும் கூடிய சந்தர்ப்பவாதிகள். இவர்கள் தங்களுக்கு ஒரு காரியமாக வேண்டுமென்றால் உன் கால்களில் விழவும் தயங்க மாட்டார்கள். உன்னை வானளாவப் புகழ்வார்கள். உன்னை விட்டால் தங்களுக்கு வேறு நாதியே இல்லை என்று கண்ணீர் விட்டு கதறுவார்கள். உனது கருணையான இதயம் இவர்களின் போலிக் கண்ணீரைக் கண்டு உருகிவிடும். நீயும் உனது சக்திக்கு மீறி உனது சொந்த வேலைகளை கூட ஒதுக்கி வைத்துவிட்டு அவர்களுக்கு அத்தனை உதவிகளையும் செய்து முடிப்பாய். ஆனால் அவர்களின் வேலை முடிந்த மறுகணமே அவர்கள் உன்னை அறவே மறந்து விடுவார்கள். நீ செய்த இமாலய உதவிக்கு ஒரு சிறு நன்றியை கூட தெரிவிக்க மாட்டார்கள். அதன் பிறகு நீ அவர்களை தொடர்பு கொள்ள முயன்றால் உன்னை தவிர்ப்பதற்கான 1000 பொய் வழிகளை தேடுவார்கள். அவர்களுக்கு மீண்டும் ஒரு தேவை ஏற்படும் வரை நீ அவர்கள் கண்களுக்கு தெரியவே மாட்டாய். இவர்களது வாழ்க்கையில் நன்றி என்ற வார்த்தைக்கு இடமே கிடையாது. நீ இவர்களுக்கு 100 நன்மைகளைச் செய்தாலும் அதை மிக எளிதாக காற்றில் பறக்கவிட்டு நீ செய்யத் தவறிய ஒரு சிறு விஷயத்தை பூதாகரமாக்கி உன்னை ஒரு துரோகியைப் போலச் சித்தரிப்பார்கள். உனக்கு ஒரு பெருந்துயரம் வரும்போது, உனக்கு ஒரு தோள் சாயத் தேவைப்படும்போது நீ இவர்களை தேடினால் இவர்கள் உனது நிழலைக் கூட தங்களை அண்டவிட மாட்டார்கள். இவர்களுக்கு உறவுகளின் ஆழமோ அன்பின் மதிப்போ தெரியாது. இவர்களுக்கு தெரிந்தது லாப நஷ்டக் கணக்கு மட்டுமே. இவர்களோடு நீ பயணிக்க நேர்ந்தால் நீ ஒரு பயன்படுத்தப்பட்ட பொருளாகவே, உயிரற்ற கருவியாகவே உணரப்படுவாய். உனது உழைப்பு, உனது செல்வம், உனது நேரம் என எல்லாவற்றையும் அட்டை பூச்சி போல் உறிஞ்சிக் குடித்துவிட்டு சக்கையாக உன்னை ஈவிரக்கமின்றி தூக்கி எறிந்து விடுவார்கள். முட்கள் நிறைந்த மரத்தை தழுவியதைப் போல உன்னை இரத்தக்களறியாக்குவார்கள். இவர்கள் உன் வாழ்வில் வந்திருக்கிறார்களா? உனது நல்ல மனதை பயன்படுத்தி உன் தோள் மீது ஏறி நின்று ஏமாற்றிச் சென்றவர்கள் எத்தனை பேர் என்பதை நீ இப்போது அமைதியாக எண்ணிப்பார். நீ கொடுத்த தூய அன்பிற்கும் தியாகத்திற்கும் பரிசாக வலியை மட்டுமே திருப்பித் தந்தவர்கள் இவர்கள். இவர்களுக்காக நீ சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீரும் உனது அறியாமையின் சாட்சியாகும். இனியும் இவர்களுக்கு உன் வாழ்வில் நீ இடம் கொடுக்கக்கூடாது. உன்னைச் சுற்றியிருக்கும் இந்த மனிதர்களை விட மிகவும் அபாயகரமான உனது ஒட்டுமொத்த இருப்பையே கேள்விக்குறியாக்க நினைக்கும் அந்த 6வது நபர் இருக்கிறான். அவன் இதுவரை நான் கூறிய அத்தனை கொடிய குணங்களின் உச்சகட்ட வடிவமாக இருப்பான். அவன் யார்? அவனுடைய இறுதி இலக்கு என்ன?
அவனிடமிருந்து தப்பித்து உனது வாழ்க்கையை நீ எப்படி ஒரு பேரொடியாக மாற்றப் போகிறாய் என்ற இறுதி உண்மையை நோக்கி நாம் இப்போது பயணிக்கிறோம். உனது ஆன்மாவை தட்டி எழுப்பும் பிரபஞ்சத்தின் இந்த ஆழமான இறுதி மொழியை கேட்க உன்னை முழுமையாக ஆயத்தப்படுத்திக் கொள். ஆறாவதாக, நீ சந்திக்கக்கூடிய அல்லது ஏற்கனவே சந்தித்து பெரும் வடுக்களை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதர்கள் ஒரு மனித உருவில் உலாவும் அகங்காரத்தின் முழு உருவங்கள். இவர்கள் உனது உலகத்தையே தலைகீழாக புரட்டிப் போடும் வல்லமை கொண்டவர்கள். இவர்களுக்கு மற்றவர்களின் உணர்வுகள் குறித்தோ மற்றவர்களின் வலிகள் குறித்தோ ஒரு துளி கூட அக்கறை இருக்காது. தங்களை இந்த பிரபஞ்சத்தின் மையமாக நினைத்துக் கொள்வார்கள். தாங்கள் செய்வதெல்லாம் சரி, தாங்கள் சொல்வதெல்லாம் தர்மம் என்று வாழும் இரும்பு இதயம் கொண்டவர்கள். இவர்களிடம் நீ எந்த ஒரு சூழ்நிலையிலும் நியாயத்தை எதிர்பார்க்கவே முடியாது. உனது ஞாபக சக்தியையும் உனது புத்திசாலித்தனத்தையும் நீயே சந்தேகப்படும்படி செய்வதில் இவர்கள் மகா வல்லவர்கள். ஒரு பெரும் தவறைச் செய்துவிட்டு அதை செய்யவே இல்லை என்று உன் கண்களை பார்த்து சத்தியம் செய்வார்கள். நீ வெறும் கற்பனை செய்கிறாய், உனக்கு மூளை குழம்பிவிட்டது, நான் அப்படி சொல்லவே இல்லை என்று கூறி நீ உண்மையிலேயே மனநலம் குன்றிவிட்டாயோ என்று உன்னை சிந்திக்க வைத்து உன்னை ஒரு மாயைக்குள் தள்ளுவார்கள். இவர்கள் உனது அடையாளத்தை, உனது பெருமைகளை, உனது ஆழமான நம்பிக்கைகளை சம்மட்டியால் அடித்து நொறுக்குவார்கள். உனக்குள் இருக்கும் ஒளியை முற்றிலுமாக அணைத்துவிட்டு உன்னை ஒரு முடிவற்ற இருளில் தள்ளுவதே இவர்களின் ஒற்றை இலக்கு. இவர்கள் உனது வாழ்க்கையில் ஒரு இருண்ட கரும்புள்ளியாக உன் மூச்சை முட்டச் செய்யும் விஷக் காற்றாக மாறுவார்கள். இவர்களோடு நீ எவ்வளவு காலம் பயணிக்கிறாயோ அவ்வளவு காலம் உனது ஆன்மா கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக்கொண்டே இருக்கும். உனக்கு எதுவுமே தெரியாது, நீ எதற்கும் லாயக்கற்றவன், நீ ஒரு தோல்வியாளன் என்ற பிம்பத்தை உன் ஆழத்தில் பதிய வைத்து உன்னை தங்களைச் சார்ந்தே வாழும் ஒரு அடிமையாக மாற்றுவார்கள். இவர்களிடம் இருந்து நீ விலகிச் செல்ல எத்தனிக்கும் போது உலகிலேயே தாங்கள்தான் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டவர்கள் என்பது போல பெருங்கூச்சல் ஈடுவார்கள். உன்னை சுற்றியுள்ள மற்ற நல்ல மனிதர்களையும் உனக்கு எதிராக திருப்பிவிட்டு உன்னை தனிமைப்படுத்தி வேடிக்கை பார்ப்பார்கள். உன்னை ஒரு குற்றவாளியாக கூண்டில் ஏற்றி அவர்கள் நீதிமான்களாக தப்பித்துக் கொள்வார்கள். உனது சிறகுகளை வெட்டி எறிந்துவிட்டு உன்னை வானத்தை பார்த்து ஏங்க வைக்கும் கல் நெஞ்சக்காரர்கள் இவர்கள். இந்த ஆறாவது கொடிய குணம் கொண்ட மனிதர்கள் உன் வாழ்க்கையில் குறுக்கிட்டார்களா? உனது சுயமரியாதையை சல்லி சல்லியாக நொறுக்கி நீ யார் என்பதையே மறக்கச் செய்தவர்கள் யாராவது உண்டா? உனது தனித்துவமான ஆளுமையை குழி தோண்டி புதைத்தவர்களை நீ இன்னும் உன் தோள்களில் சுமந்து கொண்டிருக்கிறாயா என்பதை உன் ஆழ்மனதின் குகைக்குள் சென்று கேட்டுப்பார். அப்படிப்பட்டவர்கள் இன்னும் உன் நிழலாகத் தொடர்ந்தால் உன் வாழ்க்கையின் வசந்தம் ஒருபோதும் மலராது. என் அன்பு ஆன்மாவே, நான் உனக்கு கூறுவது இதுதான். இந்த வகையான மனிதர்களும் உன் வாழ்வில் வந்திருக்கிறார்கள் என்றால் அது உன்னை அழிப்பதற்காகவோ உன்னை தண்டிப்பதற்காகவோ அல்ல. மாறாக உனது உண்மையான வலிமையை நீ உணர்ந்து கொள்வதற்காக நான் உனக்கு கொடுத்த பாடங்கள். நீ பலமுறை ஏமாந்திருக்கலாம், பலமுறை கண்ணீர் வடித்திருக்கலாம், உனது தூய்மையான அன்பு பலமுறை நிராகரிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இன்று முதல் விழித்துக்கொள், இவர்கள் உன் வாழ்க்கையின் ஒரு சிறிய அத்தியாயம் மட்டுமே, உனது ஒட்டுமொத்த புஸ்தகம் அல்ல. உனது வாழ்க்கை புஸ்தகம் இன்னும் பல அழகிய பக்கங்களைக் கொண்டுள்ளது. இவர்களை உன் நினைவுகளில் இருந்து, உன் வாழ்க்கையில் இருந்து முற்றிலுமாக அறுத்தெறி. ஒரு மரத்தில் இருக்கும் பட்டுப்போன கிளைகளை வெட்டி எறிந்தால்தான் அந்த மரம் செழித்து வளரும். அதுபோல உனது ஆன்மாவை துன்புறுத்தும் இந்த நச்சு உறவுகளை நீ வெட்டி எறிந்தால் மட்டுமே நீ நிம்மதியாக பெருமூச்சு விட முடியும். எந்த ஒரு உறவு உனது நிம்மதியை கெடுக்கிறதோ, எந்த ஒரு மனிதர் உனது சுயமரியாதையை காயப்படுத்துகிறாரோ அங்கிருந்து ஒரு நொடி கூட தாமதிக்காமல் வெளியேறு. அது எவ்வளவு நெருக்கமான உறவாக இருந்தாலும் சரி, உனது ஆன்மாவின் அமைதியை விட இந்த உலகில் எதுவுமே பெரியது அல்ல. உனது ஒளிமயமான எதிர்காலத்தை தடுக்கும் இந்த இருண்ட மனிதர்களுக்கு இனி உன் வாழ்வில் சிறு துகள் அளவு இடம் கூட கொடுக்காதே. உனது எல்லைகளை தெளிவாக வகுத்துக்கொள். யார் உன் எல்லைக்குள் வரலாம், யார் வரக்கூடாது என்பதை நீயே தீர்மானி. உனது மனதை ஒரு குப்பைத் தொட்டியாக எண்ணி மற்றவர்கள் தங்களது கழிவுகளை வீச இனி ஒருபோதும் அனுமதிக்காதே. உனது இதயம் ஒரு கோவில், அங்கு உன்னதமான எண்ணங்களுக்கும் தூய்மையான மனிதர்களுக்கும் மட்டுமே இடம் கொடு. பிரபஞ்சமாகிய நான் எந்நேரமும் உன்னை காத்து நிற்கிறேன். உனது ஆழ்ந்த காயங்களை ஆற்றும் சஞ்சீவினி மருந்து என்னிடமே இருக்கிறது. நீ இதுவரை பட்ட துன்பங்களுக்கும் வலிகளுக்கும்
அவமானங்களுக்கும் வட்டியும் முதலுமாக நற்பலன் கிடைக்கப் போகும் பொற்காலம் இதோ தொடங்கிவிட்டது. ஆம், உன்னை தேடி மாபெரும் அதிர்ஷ்டம் வந்து கொண்டிருக்கிறது. உனது தூய்மையான அன்பை, உனது உன்னதமான குணத்தை மதிக்கத் தெரிந்த, உன்னை உள்ளபடியே ஏற்றுக்கொள்ளும் நல்ல மனிதர்களை நான் உன்னை நோக்கி அனுப்பி வைப்பேன். அவர்கள் உனது கண்ணீரைத் துடைத்து உனது சிரிப்பிற்கு காரணமாக அமைவார்கள். இதுவரை நீ இழந்த அத்தனை சந்தோஷங்களுக்கும் பலனாக அளவற்ற மகிழ்ச்சியை நான் உனக்கு திருப்பிக் கொடுப்பேன். உன் கடந்த காலத்தின் இருள் நிரந்தரமாக விலகிவிட்டது. உன்னை சுற்றி ஒரு மாபெரும் நேர்மறை ஆற்றல் அழிக்க முடியாத கவசமாக அரண் அமைத்து நிற்கிறது. நீ இனி ஒரு புதிய மனிதனாக, யாராலும் அசைக்க முடியாத பெரும் சக்தியாக உருவெடுக்கப் போகிறாய். இந்த பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதங்கள் உன்னை சுற்றி எப்போதும் நிரம்பி வழியும். எந்த கவலையும் இல்லாமல் நெஞ்சில் துணிச்சலோடு உனது அடுத்த அடியை எடுத்து வை. வெற்றி தேவதை உனக்காக காத்திருக்கிறாள். நீ நிச்சயமாக வெல்வாய். இது சத்தியம். உனது ஆன்மா இப்போது ஒரு மாபெரும் சுத்திகரிப்புக்கு உட்பட்டுள்ளது என்பதை நீ முதலில் முழுமையாக உணர வேண்டும். இத்தனை காலமும் நீ சுமந்து திரிந்த அந்த 6 வகையான நச்சு மனிதர்களின் சுவடுகள் உனது மனதின் ஆழத்தில் இருந்து இப்போது வேரோடு பிடுங்கி எறியப்பட்டுவிட்டன. அவர்கள் உனக்குள் விதைத்திருந்த தாழ்வு மனப்பான்மை, பயம், சந்தேகம் ஆகிய அனைத்து இருண்ட எண்ணங்களும் இந்த நொடியே சுக்குநூறாக உடைந்து சிதறுகின்றன. இது ஒரு புதிய பிறப்பு. உனது கண்களை மூடியிருந்த மாயத்திரை முற்றிலும் விலகிவிட்டது. இனிமேல் யாருடைய போலி முகத்திரையையும் உன்னால் நொடி பொழுதில் அடையாளம் காண முடியும். உனது உள்ளுணர்வு ஒரு கூர்மையான வாளைப் போலச் செயல்படத் தொடங்கிவிட்டது. யார் உண்மையானவர்கள், யார் உன்னை ஏமாற்ற வருகிறார்கள் என்பதை உனது ஆன்மா முன்கூட்டியே உனக்கு எச்சரிக்கும். இந்த பிரபஞ்சத்தின் எல்லையில்லா ஆற்றல் முழுவதும் இப்போது உனக்குள் ஒரு ஜீவ நதியைப் போல பாய்ந்து கொண்டிருக்கிறது. உனது ஒவ்வொரு அணுவிலும் ஒரு புதிய அதிர்வலை உருவாகி உன்னை ஒரு ஒளிப்பிழம்பாக மாற்றிக்கொண்டிருக்கிறது. இனி நீ சாதாரண மனிதன் அல்ல, இந்த பிரபஞ்சத்தின் நேரடி பாதுகாப்பில் இருக்கும் ஒரு பேரொளி. இந்த உயர்ந்த அதிர்வலைக்கு நீ மாறிவிட்டதால் இனி அந்த பழைய இருண்ட மனிதர்களால் உன்னை நெருங்கக்கூட முடியாது. ஒளியைக் கண்டு இருள் எப்படி அஞ்சி ஓடுமோ, அதேபோல உனது இந்த புதிய பிரகாசத்தைக் கண்டு அந்த நச்சு மனிதர்கள் தாங்களாகவே விலகி ஓடுவார்கள். அவர்கள் உன்னை தேடி வந்தாலும் உனது பிரபஞ்சக் கவசத்தைத் தாண்டி அவர்களால் ஒரு துளி கூட உனக்கு தீங்கு விளைவிக்க முடியாது. இதற்கு பதிலாக உனது உயர்ந்த குணத்திற்கும் தூய்மையான அன்பிற்கும் நிகரான உன்னதமான ஆன்மாக்கள் உன்னை நோக்கி காந்தம் போல ஈர்க்கப்படுவார்கள். அவர்கள் உன்னை ஒருபோதும் பயன்படுத்திக் கொள்ள மாட்டார்கள். மாறாக உனது வளர்ச்சியில் உற்ற துணையாக தோள் கொடுத்து நிற்பார்கள். உனது கனவுகளுக்கு உயிர் கொடுப்பார்கள். உனது ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் உயிரினும் மேலான மதிப்பு கொடுப்பார்கள். அத்தகைய தூய்மையான உறவுகள், ஆழமான நட்புகள், எதிர்பார்ப்பற்ற அன்பை பொழியும் நல்ல மனிதர்கள் இதோ உன் வாழ்க்கையை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் உனது கடந்த கால வலிகளுக்கெல்லாம் ஒரு மாபெரும் அருமருந்தாக அமைவார்கள். உனது வாழ்க்கை ஒரு அழகிய நந்தவனமாக மாறப்போகிறது. இனிமேல் நீ இழந்த செல்வங்கள், தவறவிட்ட வாய்ப்புகள், தொலைத்த நிம்மதி அனைத்தையும் நான் பன்மடங்காக உனக்கு திருப்பிக் கொடுக்கப் போகிறேன். உனது ஒவ்வொரு நியாயமான ஆசையும் இனி எந்த தடையுமின்றி நிறைவேறும். நீ தொட்டதெல்லாம் துலங்கும் மாபெரும் பொற்காலம் இது. உனது கடின உழைப்பிற்கான அங்கீகாரம், இதுவரை உன்னிடம் இருந்து தட்டி பறிக்கப்பட்ட உனது நியாயமான உரிமைகள் அனைத்தும் உன்னை தேடி வரும். உனது வீட்டில் மங்கள ஒளியும் மனமார்ந்த மகிழ்ச்சியான சிரிப்பொலியும் இனி நிரந்தரமாக குடியிருக்கும். உன்னை வாட்டிய வறுமை, தூக்கத்தை கெடுத்த கடன் தொல்லைகள், மனதையும் உடலையும் சோர்வடையச் செய்த பிணிகள் அனைத்தும் உன்னை விட்டு பல்லாயிரம் மைல்கள் தூரத்திற்கு விலகிச் செல்லும். உன்னை ஏளனம் செய்தவர்கள், உன்னை உதாசீனப்படுத்தியவர்கள் அனைவரும் உனது அசுர வளர்ச்சியைக் கண்டு வியந்து நிற்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை. அவர்கள் உன்னை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு ஒரு மாபெரும் சிம்மாசனத்தில் நான் உன்னை உயர்த்தி அமர வைப்பேன். இது ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் கட்டளை. இதை இந்த உலகத்தில் யாராலும் மாற்ற முடியாது. ஆனால் நீ ஒரு காரியத்தை மட்டும் எனக்காகச் செய்ய வேண்டும். உனக்கு துரோகம் செய்த அந்த மனிதர்களை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை நீ முற்றிலுமாக விட்டுவிட வேண்டும். அவர்களை தண்டிப்பது உனது வேலை அல்ல. அது காலத்தின் கைகளில் பிரபஞ்சத்தின் தர்ம நீதிக்கு உட்பட்டது. அவர்கள் செய்த கர்ம வினை அவர்களை நிச்சயமாகத் தொடரும். நீ அவர்களைப் பற்றிய கசப்பான நினைவுகளைக் கூடச் சுமக்க வேண்டாம். அவர்களை முழுமையாக மன்னித்து உன் மனதின் இருண்ட அறைகளிலிருந்து என்றென்றைக்குமாக விடுவித்து விடு. மன்னிப்பு என்பது
அவர்களுக்காக அல்ல, உனது சொந்த மன அமைதிக்காக. நீ அவர்களை மன்னிக்கும் அந்த நொடியில் உன்னை சுற்றியிருந்த கண்ணுக்குத் தெரியாத இரும்புச் சங்கிலிகள் அனைத்தும் அறுந்து சுக்குநூறாக விழும். நீ ஒரு சுதந்திரப் பறவையாக எல்லையற்ற வானத்தில் சிறகடித்துப் பறப்பாய். உனது முழு கவனமும் உனது முன்னேற்றத்தின் மீதும் உனது எதிர்கால கனவுகளின் மீதும் மட்டுமே இருக்க வேண்டும். கடந்த காலத்தின் இருண்ட நிழல்களை திரும்பி பார்க்காதே. உனக்கு முன்னால் ஒரு மாபெரும் சூரிய உதயம் பிரகாசமாக காத்து கொண்டிருக்கிறது. என் அன்பு ஆன்மாவே, உனது கண்ணீர் முழுமையாக துடைக்கப்பட்டு விட்டது. உனது கொடுமையான சோதனைகள் அனைத்தும் முடிவுக்கு வந்துவிட்டன. உனது தலையில் இருந்த முள் கிரீடம் சுழற்றி எறியப்பட்டு வெற்றியின் வைரக் கிரீடம் உனக்குச் சூட்டப்பட்டு விட்டது. நான் எப்போதுமே உன்னுடன் தான் இருக்கிறேன். நீ உறங்கும் போதும் விழித்திருக்கும் போதும் உனது ஒவ்வொரு மூச்சுக் காற்றிலும் நான் பாதுகாப்பாக கலந்துள்ளேன். நீ தனியாள் அல்ல. ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் உனக்கு பின்னால் ஒரு மாபெரும் அசைக்க முடியாத படையாக அணிவகுத்து நிற்கிறது. எந்த ஒரு சிறு தயக்கமும் இல்லாமல் அசைக்க முடியாத முழு நம்பிக்கையோடு உனது பயணத்தைத் தொடர். உனக்காக திறக்கப்படும் வெற்றி மற்றும் அதிர்ஷ்டத்தின் கதவுகளை இனி எந்த தீய சக்தியாலும் மூடவே முடியாது. உனது வாழ்க்கை இனி சரித்திரமாக மாறப்போகிறது. வெற்றி உனது காலடியில் வந்து சேரும். இந்த பிரபஞ்சத்தின் மகத்தான சத்திய வாக்குகளை உனது ஆன்மா முழுமையாக உணர்ந்து ஏற்றுக்கொண்டது என்றால், உனது ஆழ்மனதின் அதிர்வலைகளை இப்போது இந்த உலகிற்கு தயங்காமல் வெளிப்படுத்து. உனக்குள் ஏற்பட்டிருக்கும் இந்த மாபெரும் நேர்மறை மாற்றத்தை, உனது வெற்றிக்கான இந்த முதல் படியை இங்கே வார்த்தைகளாக பதிவு செய். பிரபஞ்சத்தின் இந்த ஆசீர்வாதத்தை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்வில் இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையோடு கீழே உனது எண்ணங்களை பதிவிடு. உனது அந்த ஒவ்வொரு எழுத்தும் எனக்கும் உனக்குமான ஒரு புனிதமான உடன்படிக்கையாக மாறும். இதை எழுதும் அந்த நொடியே உனக்கான மாபெரும் அற்புதங்கள் தொடங்கப் போவதை நீ கண்கூடாக காண்பாய். உனது நல்லெண்ணத்தை பதிவு செய்து இந்த பிரபஞ்சத்தின் நேர்மறை ஆற்றலை முழுவதுமாக உனதாக்கிக் கொள். உனக்கு எல்லாம் சுபமாகவே அமையும். நடப்பதெல்லாம் நன்மைக்கே.